நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்தது நம்மளுடைய சேனலுடைய நெருங்கிய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லாங்க. இவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குமார் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய குமாருக்கு 60 வயசு ஆகுது. அவரை கிட்டத்தட்ட 40 வயசுல இருந்து இப்போ வரைக்கும், அதாவது 2000 காலகட்டத்துல இருந்து 2024 காலகட்டம் வரைக்கும், அதாவது நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அவங்களுக்கு இந்த சம்பவம் பெருசாவே நடந்துட்டு இருந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இவரை ஒரு மோகினி பின்தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குங்க. அது பின்தொடர்ந்தது மட்டும் இல்ல, இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாத்தி இவரை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான அதிபயங்கர மோகினி சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நம்மளும் இன்வால்வ் ஆயிருக்கிறோம். அதனால இந்த சம்பவம் ரொம்பவே அதிபயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரும் பார்க்க வேண்டாம். ஏன்னா இது 18+ தான். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தயவு செய்து 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. வாங்க இந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவமே நம்மளுடைய குமாருக்கு ஸ்டார்ட் ஆகுது. சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருப்பூர் மாவட்டத்துல தான் இந்த சம்பவமே நடக்குது. திருப்பூர்ல கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்துல நம்மளுடைய குமாருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாரு. அதாவது அவருடைய குடும்ப வாழ்க்கையை விட்டே வெளியே வந்துட்டாரு. வந்தாருன்னு சொல்றதை விட துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய குமார் வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்த குமார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்த குமாருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டுங்க. அதாவது என்ன அப்படின்னா, யாரும் கேட்பாரு கேள்வி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு ஆயிடுறாரு. அது மட்டும் இல்ல, இந்த குமார் அப்படிங்கிறவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட, அதாவது மனைவி 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 ஆண் 1 பெண்ணுன்னு இருந்திருக்காங்க. ஆனா இவருடைய போக்க பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவரை வீட்டை விட்டே விரட்டிடுறாங்க. இவர் வேலைக்கு ஒன்றும் போக மாட்டாரு. அதாவது கல்யாணம் கழிஞ்ச நாள்ல இருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும், அதாவது ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த 40 வயது வரைக்கும் இவர் வேலைக்கே போகலைங்க. ஏன்னா இவருக்கு சொத்து சுகம் இருந்ததுனால அதை வச்சு சமாளிச்சுட்டே இருந்தாரு. ஆனா படிப்பறிவு இல்லைங்க இவருக்கு, சுத்தமா படிப்பறிவு கிடையாது. இதனால இவரை நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. அதுல அவங்க மனைவி மக்கள் எல்லாருமே உண்டுங்க. அப்படி எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு தாங்க இவர் அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. நம்மளுடைய குமார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. இதனால அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஓனர் கிட்ட வேலைக்கும் கேட்கிறாருங்க. பிளம்பிங் சாதனங்கள்லாம் விற்பாங்க இல்லையா கடை, அந்த மாதிரி கடையில வேலைக்கு கேட்கிறாரு. ஆனா அந்த ஓனரும் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, என்னுடைய கடைக்கு ஆளு தேவையில்லை. அதாவது இங்க நான் சிசிடிவி கேமரால இருந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு இங்க ஆள் தேவையில்லை. நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, என்னுடைய குடோன் ஒண்ணு இருக்குது. அதாவது இவங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளம்பிங் சாதனங்களை பதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு குடோன் வச்சிருக்கிறாரு. அது அந்த ஊருடைய ஒரு எல்லை பகுதியில இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஊருக்கு உள்பக்கமா இருக்குது. அங்கதான் உனக்கு வேலை இருக்குது. அதாவது நைட்டு வாட்ச்மேனாட்டு நீ வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாருங்க. அங்க ஒரு நாயும் இருக்குது. அந்த நாயை நீ கவனிச்சுக்கிடணும். அங்கே இருந்துக, உனக்கான சாப்பாடுகள் வீட்டுல இருந்தே வந்துடும். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஓனருடைய வீடு அந்த ஊருக்குள்ள தாங்க இருக்குது. அந்த ஊர்ல இருந்தே சாப்பாடு அவருக்கு வந்துடும். அதனால சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு அங்கே இருந்துக்க, உனக்கான சம்பளம் கிட்டத்தட்ட அந்த 2000 காலகட்டத்தில் அவருக்கு 1500 ரூபாய் சம்பளம் பேசப்படுது. இதே பெரிய சம்பளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல அந்த வேலையும் அவர் செய்யவும் ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குடோனுக்கும் போய் சேர்றாருங்க. அந்த குடோன்ல போய் பார்க்கும்போது அங்க வேற யாரும் இல்லைங்க. பகல் நேரத்துல கூட ஆள் வர மாட்டாங்க. எப்பமாவது ஒருக்கா வண்டியெல்லாம் சாதனம் வரும். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து சாதனம் எடுக்கிறதுக்கு வண்டி வருங்க. இந்த குடோனை திறந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாதனங்களை எடுத்து கொடுக்கறதும், அங்க வரக்கூடிய சாதனங்களை இறக்கி வைக்கிறதும், இந்த வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனா நைட் நேரத்துல வாட்ச்மேன் வேலையும் பாக்குறாரு. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் ஓடி போயிருதுங்க.
குடோன் இருக்கக்கூடிய பகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்துல வந்து சுடுகாடுகள் அமைஞ்சிருக்குது. அதாவது அந்த ஊருக்குள்ள சுடுகாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சுடுகாடு அமைஞ்சிருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு போற வழியில தாங்க இந்த குடோனும் இருக்குது. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்க ஒரு சின்ன ரூம். அதாவது கேட்டு பக்கத்திலே வந்து ஒரு சின்ன வாட்ச்மேன் செட் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அதுல தாங்க இவர் தூங்கி ஆகணும். கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத காலங்கள் வந்து அப்படியே ஓடி போயிருது. எந்த பிரச்சனையும் இவருக்கு இல்லை. ஆனா இந்த 1.5 மாதத்துக்கு பிறகு தாங்க இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நள்ளிரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாயை வந்து அவுத்து விட்டுருவாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த குடோனுக்குள்ள நைட்டு ஃபுல்லா அந்த நாய் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாயை வந்து அவுத்து விட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, தூங்க வந்துருவாரு. ஆனா இவர் எக்காரணத்தை கொண்டும் அவருடைய வாட்ச்மேன் செட்ல இருக்கக்கூடிய டோரை வந்து லாக் பண்ண மாட்டாருங்க. திறந்து போட்டுக்கிட்டு தான் தூங்குவாரு. இந்த நாயும் அங்கெல்லாம் சுத்திக்கிட்டு வந்து இவர் பக்கத்திலே வந்து படுத்துக்கிடுங்க. அப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் ஒரு நள்ளிரவு இதே மாதிரி தாங்க அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இவருக்கு போகணுங்க. அதுக்காக எழும்புறாருங்க. அப்படி எழும்பி என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க எப்பவும் சரி அந்த காம்பவுண்ட் சைட்ல தாங்க இந்த மாதிரி போய் ஒண்ணுக்கெல்லாம் இருந்துட்டு வருவாங்க. அப்படி இவர் காம்பவுண்ட் சைடுக்கு ஒண்ணுக்கு இருக்கவும் போறாருங்க. அப்படி அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் சைட்ல போய் ஒண்ணுக்கு இருந்துகிட்டு அப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த கேட் வாசல்கிட்ட ஒரு பெண் இருந்து அழுதுகிட்டு இருக்கிறது நன்றாகவே தெரியுதுங்க நம்மளுடைய குமாருக்கு. குமாரும் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இது யாருடா பொண்ணு இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேட்டு பக்கத்துல போய் கேட்டுக்கு உள்பக்கம் இவர் நின்னுகிட்டு அந்த பெண் கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. யாருமா நீ, எதுக்குமா இதுல வந்து அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. ஆனா அந்த பெண் வந்து எதுவுமே பேசுறீங்க. அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே நின்று அழுதுகிட்டு மட்டும் இருக்குதுங்க. சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது. இதையெல்லாம் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள உள்ள பொண்ணாதான் இருக்கும், ஏதாவது தற்கொலை பண்ணதுக்காக இந்த பக்கம் வந்திருப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு கிட்ட மேலும் மேலும் பேச்சை கொடுக்கறாருங்க. ஆனா அந்த பெண் திருப்பி எந்த வார்த்தையும் பேசல. அப்படியே தான் வெளியே நின்றுகிட்டே இருக்கிறாங்க. எதனால இந்த பெண் இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் செட்ல போய் அந்த சாவியை எடுத்துட்டு வர்றாரு. அதாவது கேட்டு சாவியை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்றாருங்க. ஓபன் பண்ணி கேட்கிறாரு, யாமா நீ இதுல நின்று அழுதுகிட்டே இருக்கிற, யாருமா நீ, எங்க இருந்துமா வந்திருக்கிற அப்படி இப்படிலாம் கேட்கும்போது அந்த பெண் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னுடைய கணவன் வந்து 1 வருடத்துக்கு முன்னால இறந்து போயிட்டான். என்னுடைய லைஃப் வந்து அப்பவுமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா கல்யாணம் ஆகி 3 மாசத்துல அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனதாட்டு அந்த பெண்ணும் சொல்றாங்க. இதை கேட்டோடனே, ஏமா இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய குமாரும் கேட்கிறாருங்க. அப்படி குமார் கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வேற வழி தெரியல, நான் எங்கேயாவது போய் விழுந்து சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் சொல்லுதுங்க. இந்த பெண் சொன்ன வார்த்தையை கேட்டோடனே இவருக்கு ரொம்பவே சங்கடம் வந்துருது. ஏமா நீ இப்படிலாம் பண்ணிடாதமா, நீ இங்க உள்ள வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேட்டுக்கு உள்ளாடி உன்னுடைய கையை பிடிச்சு உள்ள இழுக்கிறாருங்க. அந்த பெண்ணும் உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு, நீ இந்த ரூமுக்குள்ள படுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியே படுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த ரூமுக்குள்ள கொண்டு விடுறாரு. விட்டுக்கிட்டு இவரும் வெளியே படுக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. வெளியே படுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து வெளியில எந்த கூரையும் கிடையாதுங்க, சும்மா வெறுமனே தான் படுக்கணும். அதனால இவர் வெளியே படுத்து கிடக்கும்போது திடீர்னு மழை இருட்டிக்கிட்டு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அதனால இவருக்கு உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அதுல அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறாருங்க. அப்படி நிற்கும் போது அந்த பெண் கதவை திறந்து, என்னால நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நீங்களும் உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய குமாருடைய கையை பிடிச்சு அப்படியே உள்ள கூப்பிடுறாங்க. இதை பார்த்த உடனே அவர், வேண்டாமா, நாளைக்கு யாராவது தப்பா பேசிடுவாங்க, நான் எதுக்கு நான் இங்க வெளியே நின்றுகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குமாரும் சொல்றாரு. ஆனா அந்த பெண் வந்து இதை வந்து இது பண்ணவே இல்லை. வந்துருங்க, உள்ள வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய குமாரை வந்து ரூமுக்குள்ளாடி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க. இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு நாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எப்பவும் சரி இவருக்கு கூட வந்து தான் தூங்குங்க, அந்த ரூமுக்குள்ளாடி வந்து தான் தூங்கும். அந்த நாய் வந்து அப்படி அணக்க ஆவி இல்லாம கிடக்குதுங்க. என்னடா இந்த நாய்க்கு ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்குறாரு. ஏன்னா யாரு வந்தாலுமே பயங்கரமா குறைக்கும். இந்த நாய் வந்து பார்க்கும்போது அப்படி சுருண்டு போய் கிடக்குது. அதை தொட்டு பாக்குறாரு. அந்த நாய் வந்து இறந்து கிடக்குதுங்க. என்ன ஆச்சு இந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்ன உங்க நாயா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் கேட்கறாங்க. ஆமா, இது இங்க உள்ள நாய் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு நம்மளுடைய குமார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாய் வந்து எந்த அணக்கமும் ஆவியும் இல்லாத மாதிரி படுத்திருக்குங்க. கைய வச்சு பாக்குறாரு. நாய் இறந்து போய் கிடக்கிறது நன்றாகவே தெரியுதுங்க. இந்த நாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு, நம்ம பாத்ரூம் போகும்போது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இப்ப ஏன் இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கும்போது நாய் இறந்துருச்சு. சரி, இந்த நாய் இனி இதுல வச்சிருந்தா சரியாகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மம்பட்டியை தாங்க எடுத்துக்கிட்டு போறாரு. அப்படி ஒரு மண்வெட்டியை எடுத்துட்டு போய் பேக் சைட்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய குழியை தோன்றாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு ஒரு குழியை தோண்டி இந்த நாயை அங்க புதைக்கவும் செய்யறாருங்க. புதைச்ச பிறகு மனதளவுல ரொம்ப நொந்து போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் வந்து இவருக்கு கூடவே வந்து ரொம்ப அந்யூன்யமா படுத்துட்டு கிடந்த ஒரு நாய்ங்க. அதனால இவருக்கு ரொம்பவே மன வருத்தம் ஏற்படுதுங்க. சரிப்பா, ஒன்றும் இல்லை, நாய் தானே போயிடுச்சு, வேற ஒரு நாய் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணும் சொல்றாங்க. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மழை வந்து கொஞ்சம் பெருசாக பெய்ய ஆரம்பிக்குதுங்க. மழை பெருசாக பெய்தது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்மளுடைய குமார் வந்து நல்லா நனைஞ்சிட்டாரு. அப்படி நனைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த நாயை கொண்டு புதைக்க போய் அப்படி அவர் நனைஞ்சிடுறாரு. அப்படி நனைஞ்சதுனால இவர் அந்த நனைஞ்ச வேகத்துக்கே உள்ள வந்துடுறாரு. பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. இவர் குமாரால அந்த குளிர தாங்கவே முடியலைங்க. அந்த பெண்ணும் கிட்டே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா, எனக்கு பயங்கரமா குளிருது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான ஒரு இடி விழுந்துருதுங்க. அந்த இடி விழுந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பவர் கட் ஆயிருக்கு. இந்த பவர் கட் ஆன உடனே இந்த பெண் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த இடி விழுந்த சத்தம் கேட்டு பயந்துகிட்டு நம்மளுடைய குமாரை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்படி கட்டி பிடிச்ச நேரத்துல இருந்தே இவங்களுக்குள்ளாடி எல்லா விஷயங்களும் நடக்கவும் ஆரம்பிக்குதுங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த ஒண்ணு மண்ணுமான உறவுகள் ஏற்படுது அன்னைக்கு நைட்டுங்க. அப்படி அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருதுங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாருங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குமாருங்க. குமார் எந்திரிச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்து போன நாய் இருக்குது இல்லையா, அந்த நாய் வந்து இவருடைய பக்கத்துல ஒட்டிக்கிட்டு படுத்து கிடக்குதுங்க. என்னடா நாய் படுத்திருக்குது, அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சியில எந்திரிச்சு பாக்குறாரு. இந்த நாய் தான் நேத்தைக்கு நைட்டே இறந்து போச்சு, இதைத்தானே நான் கொண்டு போய் கண்ணுல புதைச்சிட்டு வந்தேன், ஆனா இந்த நாய் எப்படி மறுபடியும் உயிரோட வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு அப்படி அந்த இடம் எல்லாம் பாக்குறாரு. வெளியே பாக்குறாரு, வெளியே மழை பெய்த ஒரு அடையாளம் கூட இல்ல. இது என்ன நடந்துச்சு, இது ஒரு பெரிய கனவா நமக்கு இருந்ததோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வேட்டியை பாக்குறாருங்க. அவருடைய வேட்டியை பார்க்கும்போது வேட்டி அவ்வளவுமே நனைஞ்சு போய் இருக்குதுங்க. ஆனா வேற எந்த இடமும் நனையவே இல்லைங்க. அவருடைய வேட்டி மட்டும்தாங்க நனைஞ்சிருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இது என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு வெளியே வர்றாருங்க. அந்த நாயையும் பிடிச்சி கட்டி போட்டுறாரு. இவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து இவரால் யூகிக்கவே முடியல. என்ன அப்படின்னா நடந்தது எல்லாமே உண்மையாட்டே நடந்தது மாதிரி தாங்க இருந்தது. ஆனா இது எல்லாமே கனவாட்டு தாங்க நடந்திருக்குது. என்ன நடந்ததுங்கிறது புரியாம கொஞ்ச நாள் வந்து தலையை பிச்சுக்கிடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஓடி போயிருது. இந்த 3 நாட்கள் ஓடி போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. இந்த 3 நாட்கள் வந்து அந்த குடோனுக்கு வந்து நிறைய வண்டிகள் வந்துகிட்டு போயிட்டு இருந்தது. அதாவது நைட்டு நேரத்திலே நிறைய லோடுகள் வந்திருக்குது. நிறைய லோடுகளை வந்து அங்கிருந்து ஏத்திக்கிட்டும் போயிருக்கிறாங்க. அதனால இவர் 2-3 நாள் சரியா தூங்கவே இல்லை. அதனால இவருக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு பிறகுங்க அடுத்ததும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா ஏதோ வந்து நம்மளை இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குமார் என்ன பண்றாரு அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த டோரை லாக் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா இந்த தடவை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரூமுடைய டோரை வந்து லாக் பண்ணிட்டு தாங்க தூங்கவும் போறாரு. அப்படி லாக் பண்ணிக்கிட்டு இவர் தூங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணி இருக்குங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு எப்பவும் சரி இவங்க அந்த இடத்தை சுத்தி லைட்டுகள் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வாட்ச்மேன் செட்லயும் வந்து வெளியில உள்ள எல்லா இடம் லைட் இருக்கும். ஆனா உள்ள போட்டிருக்கக்கூடிய லைட் வந்து இந்த 0 வால்ட் பல்ப் லைட் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால இவர் அந்த 0 வால்ட் பல்ப் வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே தாங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. அதாவது என்னன்னா அவர் தூங்குறது வரைக்கும் அந்த வெளிச்சத்தை பார்த்துருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதாவது நாய் வந்து பயங்கரமா கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்டு இவர் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாருங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது இவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி நாயை திறந்து விடலை, அதை வந்து அந்த கூட்டிலே போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவருடைய டோரையும் லாக் பண்ணிட்டாரு. ஒருவேளை அதனால நாய் கத்துதா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளங்க திடீர்னு பார்க்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னா கரண்ட் கட் ஆயிருதுங்க. இந்த கரண்ட் கட் ஆனதுனால என்ன நடக்குதுன்னு தெரியல. வெளியில இந்த நாய் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி தன்னுடைய இடது கையை எடுத்து பக்கத்துல அப்படி வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது தாங்க அடுத்த ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பக்கத்திலே வந்து ஒரு பெண் வந்து அப்படி நீண்டு நிமிர்ந்து படுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை தொட்டு அடுத்த செகண்ட் வந்து அவர் அந்த உலகத்துக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய உலகத்துக்கு உள்ளாடி நம்மளுடைய குமாரும் போயிடுறாருங்க. அப்படி குமார் போன நேரத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெண்ணு கூட இவர் ஒண்ணு மண்ணுமா இருக்கிறாருங்க. ஆனா என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்ணு கூட இருந்து இவருக்கு அந்த பெண் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய குமாரும் வந்துடுறாருங்க. அப்படி குமார் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் வந்து இந்த பிரச்சனை
அப்படியே தாங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நைட்டு நேரத்தில் வர்றதும், இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒண்ணு மண்ணுமான உறவுகள் ஏற்படுறதும் இப்படியே போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாத காலமும் சம்பளம் வாங்குறதுக்காக அவருடைய முதலாளி வீட்டுக்கு போகும்போது அந்த முதலாளி கேட்கிறாரு, என்னப்பா நீ ஆளு நல்லா வாட்டச்சாட்டமா இருப்பியே, ஏன் இந்த மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய உடம்பு அந்த அளவுக்கு அப்படி நொறுங்கி போயிருதுங்க. அந்த உடல் நிலையை பார்த்துக்கிட்டு தான் அந்த ஓனரும் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஏன்ப்பா ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்னும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குமாரும் சொல்லிடுறாரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் போக போக என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய உடம்பு வந்து ஹெல்த்தே இல்லாத நிலைமைக்கு போயிருதுங்க. அதுக்கு பிறகு இவரால் எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது, தன்னுடைய முதுகுத்தண்டு பயங்கரமா வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை வருது. அதனால அந்த ஓனர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இனிமேல் நீ இந்த இடத்துல வாட்ச்மேன் வேலை செய்ய வேண்டாம், நீ வேற எங்கேயாவது வேலை தேடிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மளுடைய குமாரை வந்து அங்க இருந்தும் அனுப்பி விட்டுறாருங்க. குமாருக்கு அதுக்கு பிறகு எந்த வேலையும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரோட்லயே மயங்கி விழுந்துடுறாருங்க. அப்படி மயங்கி விழுந்து கிடந்த நம்மளுடைய குமாரை வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒரு 2-3 பேர் பார்த்துடுறாங்க. அவரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்றாங்க. அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டுங்க, அதாவது இந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க வந்து அந்த பொது வார்டுன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு பொது வார்டுல தான் இவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அப்படி அட்மிட் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இவருடைய பெட்டுக்கு பக்கத்துல வந்து நிறைய வயசானவங்க தான் கூடுதலா இருக்கிறாங்க. இவருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஆனா இவர் சுய நினைவிலே இல்ல, ரொம்ப நினைவிலே இல்லாம தாங்க நம்மளுடைய குமார் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு சம்பவத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் பார்த்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவருக்கு பக்கத்திலே ஒரு பெண் வந்து படுத்து கிடக்கிறதே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு ஒரு பெரியவர். ஆனா அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் நினைக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்த வந்து அன்னைக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் அந்த நைட்ல சொல்லாம மறுநாள் அங்க வரக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த பெரியவர்கள் கூட இருக்குது. அதாவது ஒரு மோகினியோ ஒரு பேயோ ஏதோ ஒரு பெண்ணுடைய ஆன்மாவோ ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை வந்து நீங்க கவனமா பாத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மோகினி அவரை விட்டு போகல. ஏன்னா அவங்களுக்கு எந்த கோயில்ல போனாலும் அது எந்த பதிலும் சொல்லலைங்க. கடைசியா ஒரு மாந்திரிகரை சந்திக்கிறாங்க. அந்த மாந்திரிகர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மோகினியை விரட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. அந்த மாந்திரிகரும் இந்த மாதிரி அந்த வேலையை பார்க்கிறாரு, அதாவது அந்த மோகினியை விரட்டுறாருங்க. ஆனா அந்த மோகினி என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டு இவனுக்கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாது, நீங்க யாரு நினைச்சாலும் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போயிருதுங்க. கிட்டத்தட்ட அந்த மாந்திரிகர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இவருடைய இடுப்புல வந்து ஒரு தாயத்தை கட்டி விட்டுட்டு சொல்லியிருக்கிறார், ஒரு வருடத்துக்கு ஒருக்கா இந்த தாயத்தை நீ மாத்திக்கிட்டே இருக்கணும், ஒரே தாயத்தை போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்குங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில அந்த பிரச்சனை வரும். ஆனா இவரை தொட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த மோகினி இவரை விட்டு விலகி போய்கிட்டே இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருட காலத்துல அந்த தாயத்தை செய்து கொடுத்த அந்த மாந்திரிகர் வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிடுறாரு. அப்படி அவர் இறந்த பிறகு இவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இவருடைய அந்த தாயத்துடைய ஆயுசு முடிஞ்சிருதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாந்திரிகர் இறந்த பிறகு இந்த மோகினியுடைய ஆட்டம் மறுபடியும் இவருக்கு தொடங்குதுங்க. இவருக்கு தொடங்கி கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 அதாவது ஜனவரி மாசம் வரைக்கும் அவருக்கு இந்த பிரச்சனை வந்து பயங்கரமாயிருது. இவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது, நிக்க முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை ஏற்பட்டு கடைசியாட்டு தாங்க நம்ம கிட்ட வர்றாரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துருக்குறாங்க, அவருக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய இளவட்ட பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபோன் நம்பரை கையில் கொடுத்துட்றாங்க. அப்படி ஃபோன் பண்ணி எனக்கு பேசுகிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி பேசும்போது தாங்க இந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் அவர் என்கிட்ட சொன்னது. அதுக்கு பிறகு நான் அவருக்கு ஒரு தாயத்தை ஒன்று ரெடி பண்ணி இங்கேருந்து அனுப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நாளுக்கு முன்னால் அனுப்பியிருந்தேன். அவர் வந்து அதையும் கட்டிட்டாரு. கிட்டத்தட்ட அவருக்கு அந்த பிரச்சனை அந்த 25 நாளைக்கு முன்னால் வரைக்கும் இருந்தது. அந்த தாயத்தை கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். ஏன்னா முன்னால அப்படி தாயத்தை கட்டும்போது அது தூரத்துல எல்லாம் என் கண்ணுல தெரியும். ஆனா இந்த தடவை என் கண்ணிலேயே தெரியல, அது எங்க போச்சுதுன்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுதுங்க. அதாவது 2024 இந்த மாசத்துல நடந்த சம்பவம் தான். 25 நாள் ஆயிடுச்சு அவங்க தாயத்து கட்டி. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையே வரல, நான் நல்லா இருக்கிறேன், இப்போ ஹெல்த்தியா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவரு போன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இப்படிதாங்க அவருடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த
சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. ஆகட்ட நிலையில இதுதான் அனுப்பி தந்திருந்தாரு. ஆனா இந்த சம்பவத்தை நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கான ரிசல்ட்டையும் வாங்கிக்கிட்டு தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நம்மளுடைய குமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவத்தை நமக்கு இப்படிதாங்க அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னால உதவ முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.